நான் தான் ஸ்கூபி. 4-5 வருஷம் முன்னாடி எம்எல்எம்குள்ளே விழுந்து இது ஏதோ பிஸ்னஸ், இதை பண்ணி நம்ம பெரிய ஆளாக போகிறோம்னு நினச்சேன். சிரிக்காதீங்க, நான் தான் சொல்றேன்ல 4-5 வருஷம் முன்னாடின்னு. நம்ம வீட்டு நிலைமையை நம்ம தான் மாற்றணும், ஆனால் எப்படி மாத்துறது, என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி நான் யோசிக்கிறத ஓரமா ஒளிஞ்சிருந்து ஒருத்தர் பார்த்துட்டாரு. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். மண்டைய கழுவருக்கு இது சரியான பீஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் கூட எம்எல்எம் குள்ளவா உன் தலையெழுத்தையே மாத்தி காட்டுறேன்னு ஒருத்தர் கூப்பிட்டார். நானும் அதை நம்பி போனேன். இப்ப நினைச்சு பார்த்தாதான் தெரியுது நான் எவ்வளவு பெரிய ஜோக்கர் பூனையா இருந்திருக்கேன்னு. இப்படித்தான் நான் எம்எல்எம் குள்ள வந்தேன். எப்படி அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. இந்த வீடியோல முழுக்க என் ரேண்ட்டும், நான் எப்படியெல்லாம் இதுக்குள்ள சிக்கினேன், என்னை ரூட் எடுக்க எப்படியெல்லாம் பிளான் போட்டாங்கன்னு, அப்புறம் பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்க லைஃப்ல எம்எல்எம் எப்பயாச்சும் உங்க வாழ்க்கையில கிராஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது அடே ஏன்டி இப்படி தாண்டா உருட்டினானுங்க, என்னை இப்படி தாண்டா ஏமாத்தினானு கண்டிப்பா ரிலேட்டிபிலிட்டி ஏதாச்சும் ஒரு இடத்துல வரும். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட சில மொட்டை அடிக்கப்பட்ட கதைகளை அமைச்சிருந்தாங்க, அதெல்லாம் பார்த்து சிரிக்க போறோம். வேற என்ன பண்றது, காசு அவனுக்கிட்ட தொலைச்சாச்சு, அட்லீஸ்ட் அதை நினைச்சு சிரிக்கவா செஞ்சுக்கலாம். அத்தனை காசை தொலைச்சிட்டு அதை நினைச்சு சிரிக்கிற முதக்கு இருக்க நான் தான்டா. ஐயோ இவன்ட படத்தை பறி விட்டுட்டு உளர ஆரம்பிச்சுட்டேனே. என்ன மொத்தம் 2 டைம் மொட்டை அடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல, அப்பவே ஏமாந்து அடி வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா திருந்தனா திருந்தல. செகண்ட் இயர்ல இன்னொருத்தண்ட தலையை கொடுத்தேன். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? 2 டைம் சப்புன்னு வாங்கினதுக்கு அப்புறம் தான் புத்தி வந்துச்சு. என்னைய ஃபர்ஸ்ட் மொட்டை அடிச்சது தெரிஞ்ச அங்கிள் ஒருத்தர். அவர் பேரு பீல ஆரம்பிக்கும், அதனால நம்ம ஷார்ட்டா பி அங்கிள்னு வச்சுப்போம். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நான் பாட்டுக்கு சிவனேன்னு காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் அந்த பி அங்கிள் அடிக்கடி வீட்டுக்கு என்ட்ரி கொடுத்து மெல்லமா பேசி காது வழியா மண்டைக்கு ஏறி கழுவ ஆரம்பிச்சார். இது நீ நினைக்கிற மாதிரி இல்ல தம்பி, இது வந்து ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்க பிசினஸ். இதுல நானே இவ்வளவு சம்பாதிக்கிறேன், எனக்கு மேல இருக்கவங்க அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, நீ எப்ப சம்பாதிக்க போற? ஏதோ இதுல நான் சேராதனாலதான் இப்படி இருக்கதாகவும், இதுல நான் சேர்ந்துட்டா லைஃபே வேற எங்கேயோ மாறி போயிருங்கிற மாதிரி பேசினாரு. அதாவது எனக்கு வந்து அவரை விட அதிகமா சம்பாதிக்கிற பொட்டன்ஷியல் இருக்கா, அது அவர் கண்ணுக்கு தெரியுதான். கண்ணு இல்லாத கவோரி பயல. இப்படி ஏகப்பட்ட உருட்டு, ஏகப்பட்ட டைம் பேசி, ஏகப்பட்ட மோட்டிவேஷன் அது இதுன்னு சொல்லி என்னை எப்படியோ முழுசா கழுவி உள்ள சேர்த்து விட்டாங்க. என்னென்னமோ பேசி மயக்கேன கூட்டினுட்டானே. சேர்த்து விட்டதோட நிக்கல, சும்மா வந்து காதை கடிச்சுக்கிட்டே இருக்கிறது. சீக்கிரம் போ, நிறைய பேரை புடி, உனக்கு கீழே ஆள் சேர்த்து டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணு, யோசிச்சு பாரு, உனக்கு கீழே 5 பேர், அந்த 5 பேரு கீழே 5 பேர், அந்த 5 பேரு கீழே 5 பேர் பேசிட்டு தொணன்னு வரீங்க. பேசியே கொடுக்கல, நீங்க பாட்டு உட்காருங்க போங்க. அப்போ ஒரு நாள் வந்துட்டு உங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேரு, உன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேரு, அத்தனை பேர் வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு போ, நான் போய் பேசி எல்லாரையும் உனக்கு கீழே ஐடி போட வைக்கிறேன்னு. வேண்டாம், வீடு வீடா எல்லார் வீட்டுக்கும் போயிருந்தாலும் நம்மளை அசிங்கப்படுத்த போறாரு. இவர் பேச்ச கேட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க ஒருத்தர் இருக்க மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சு நான் அதெல்லாம் முடியவே முடியாதுன்ட்டேன். என்னால முடியாது. ஆனா அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாரு பாருங்க, காலேஜுக்கு ஒரு நாள் நான் வரேன் அப்படின்னு. ஏன் எதுக்கு காலேஜ் வரீங்கன்னு கேட்டா, உங்க ஹெச்ஓடிட்டு வந்து பேசி உங்க காலேஜ்லயே வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கலாம், இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு வந்து பேசலாம். இதுக்குன்னா இந்த பிசினஸ் பத்தி எடுத்து சொல்றேன். இது ஒரு பிசினஸே கிடையாது முதல்ல, ஆனா இருந்தாலும் இது பிசினஸ் நினைச்சுக்கிட்டு இந்த பிசினஸ் பத்தி நம்ம எடுத்து சொல்லலாம். காலேஜ்ல நம்ம எடுத்து சொல்லும் போது நிறைய பேர் வந்து சேருவாங்கல்ல. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் அந்த மீட்டிங் அட்டன் பண்றதுதான். என் ஸ்கூல் வாத்தியார் தோத்துருவாரு அவங்க முன்னாடி, அப்படி தூங்க வைப்பாங்க. நான் தான் ஏதோ ஒரு டைம் நிஜமாவே தூங்கிட்டேன் மீட்டிங்ல. அதுக்கு ஏதோ ஸ்கூல் பையனை கூப்பிட்டு மிரட்டுற மாதிரி வந்து ஃப்ரண்ட் ரோல உட்காருன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அதுலயும் வந்து அவனுக்கு பேசுறதெல்லாம் இருக்கே அப்பா. எம்எல்எம்னா சாதாரணம் கிடையாது. எம்எல்எம் வந்து ஒரு பிசினஸ், எம்எல்எம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப், எம்எல்எம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், எம்எல்எம்ங்கிறது ஒரு சுய தொழில். டேய், இது ஆள் பிடிக்கிற பிசினஸ்ரா. சிம்பிளா சொல்லணும்னா அதுதான் உண்மை. ஆனா அதை ஒத்துக்கவே மாட்டானுங்க. ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. அப்புறம் மேண்டட்டரியா எந்த மீட்டிங் போனாலும் இந்த பாயிண்ட் ஒன்று சொல்லிடுவாங்க. ஒரு பிஸ்கட்டோட விலை தெரியுமா, ஒரு கோக்கோட விலை தெரியுமா, ₹1 தான். ஆனா நமக்கு அது ₹30 வருது. ஏன் வருது? நடுவில் இத்தனை பேர் இருக்காங்க. டைரக்ட் செல்லிங்னா என்ன? நம்ம காசெல்லாம் நடுவில் இருக்க இத்தனை பேர் பிடிங்கிறாங்க. ஆனா நம்ம கம்பெனி அப்படி இல்லை, டைரக்டா மேனுஃபேக்சர் இருந்து நம்மகிட்டே வருது அப்படிம்பாங்க. அப்போ ஒரு வேலை இது ரேட் எல்லாம் கம்மியா இருக்கு போலன்னு நினைச்சா, கடையில விற்கிற ப்ராடக்டோட இங்க இருக்க ப்ராடக்ட்லாம் ரேட் அதிகம். என்னடா புத்தலாட்டாது? இப்போ பொதுவா ஒரு பிசினஸ் மீட்டிங் நடக்குது, இல்ல உங்களை பிசினஸ்க்கு அப்ரோச் பண்றாங்கன்னா எல்லா பிசினஸ்லயும் என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் அந்த பிசினஸ் என்ன, அந்த பிசினஸோட மோட்டிவ் என்ன, அதோட பிளான் என்ன, இதைத்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனா அந்த எம்எல்எம்ல இதை பண்ணவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த பேசுறவன் வந்து அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், நான் இங்க நிக்கிறேன், என்னோட BMW கார் வெளியில நிக்குது, என்னென்ன சொல்றான் பாருங்க, அவனுக்கு மேல இருக்கவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், அவன் எத்தனை கார் வச்சிருக்கான், எங்க வீடு வச்சிருக்கான், எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பில்டப் பண்ணுவானுங்க. இதை பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆயிடுவானுங்க. திடீர்னு வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இருக்கு, அது இது இதெல்லாம் யாரு கேட்டான்?
அவன்கிட்ட. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? அப்புறம் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டா நம்மளை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான். நீ இப்படி இருக்க பாரு, நீ எவ்வளவு கஷ்டப்படுற பாரு, காசுக்கு எவ்வளவு கஷ்டப்படுற, உன் கூட இருக்கவனுங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நீ மட்டும் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மள ஒரு மாதிரி கில்ட்டாக்க ட்ரை பண்ணுவானுங்க. இது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு கடைசியில சொல்லுவானுங்க, இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இந்த பிசினஸ் நீ கையில் எடுக்கிறது. இப்ப சொல்லு, இந்த பிசினஸ் நீ கையில் எடுப்பியா, லைஃப்ல ஜெயிப்பியா, வாழ்க்கையை மாத்துவியா, அப்படி இப்படிமானுங்க. நம்ம ஒரு செகண்ட் மோட்டிவேட் ஆகி, ஆமா சார் நான் வாழ்க்கையில ஜெயிக்கிற சார், இந்த பிசினஸ் கையில் எடுக்கிற சார், வாழ்க்கையை மாத்திர சார், சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்னு கேட்டா, இந்த அப்போ இந்த சோப்பும் பேஸ்டும் வித்துட்டு வா அப்படிமானுங்க. இதை பார்த்த கேன மாதிரி தெரியுதா? இவ்வளோ நேரம் மூச்சு முட்டை பேசிட்டு கடைசியில என்ன பிசினஸ் கேட்டா ஆலப்பொடி பேஸ்ட் வித்துட்டு வா, சோப்பு வித்துட்டு வான்றீங்களாடா. மனசாட்சி எல்லாம் புரியுறீங்களா? அப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேன்ல, அங்க அந்த மீட்டிங் ஹால்குள்ளன்னு போயிட்டா அவனுங்களை வந்து சார்ன்னு தான் கூப்பிடணும். வெளியே நீங்க வந்து அவனுங்களை அண்ணாவோ மாமானோ அங்கிள் என்ன வேணா கூப்பிட்டு போய்க்கலாம். ஆனா அந்த இடத்துக்குள்ள வந்துட்டா அவனுங்களை வந்து அண்ணா மாமான்லாம் கூப்பிடக்கூடாதான், சார் சார்ன்னு தான் கூப்பிடணுமா. அப்புறம் வந்து இதை சொல்லிடுவாங்க, நீ வந்து அது என்ன ஏழையா பிறந்தா அது ஓன் தப்பு இல்ல, ஆனா நீ ஏழையா செத்தா அது ஓன் தப்பு. இப்ப நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, வந்து MLM குள்ள ஜாயின் பண்ணு அப்படிம்பாங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? அப்புறம் இது ஒண்ணு, பில் கேட்ஸே வந்து சப்போஸ் நான் மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ஆரம்பிக்கல அப்படின்னா MLM தான் கையில் எடுத்திருப்பேன், இந்த பிசினஸ் தான் பண்ணிருப்பேன்னு ஒரு இன்டர்வியூல அவரே சொல்லியிருக்காருன்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் உருட்டானுங்க. அவனுக்கே தெரியாது. ஆனா அது உண்மை கிடையாது. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற?